ஹலோ எவ்ரிவன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டோட ஹோட்டலுக்கு வெளியில் நிற்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, அவங்கள என்னென்ன டிஷ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை, குடல், அப்புறம் என்னென்னமோ வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் என்னன்னு தெரியல. எல்லா ஹோட்டல்லையும் இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதில் ஒரு அக்கா போய் ஆர்டர் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க ஏதோ சொல்கிறாங்க, ஃபோட்டோ காட்டி இது வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஈஸியாக குக் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு 4 தண்ணி வச்சுருக்காங்க. அந்த 4 தண்ணியில் வந்து ஒரு 4 நூடுல்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த 4 நூடுல்ஸில் ஒரு நூடுல்ஸை போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கிறாங்க பாருங்கள். அது வேகிறதுக்குள்ளே இந்த சைடில் இருந்து முட்டைகோஸோ இல்லை வேறு எதுவும் நினைக்கிறேன், அது எதையோ போட்டு அதையும் ஒரு சைடு வேக வைக்கிறாங்க. இது ரெண்டும் வெந்துட்டுருக்கும் போதே அது ஒரு பவுலில் எடுத்து ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கல, ஒரு செகண்ட் தான் வேக வைக்கிறாங்க. நூடுல்ஸ் எடுத்து கொட்டுறாங்க பாருங்கள். அப்படி ஒரு கொட்டு, இந்த முட்டைகோஸை தூக்கி உள்ள ஒரு போடு. அவங்க ஒரு அது குடல் நினைக்கிறேன், குடல் என்னென்னமோ வெஜிடபிள்ஸ் குடல். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எதுலேயுமே வந்து உப்பு இருக்காது, காரம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்போ அந்த அக்கா ஒரு குடல் போடுறாங்க பாருங்கள். அந்த குடலை போட்டுட்டு இவங்க ஃபுட்டுலெல்லாம் வந்து ஸ்பெஷலாக ஒரு தண்ணி ஊற்றுறாங்க. அந்த தண்ணி ஊற்றினா தான் அவங்களுக்கு அந்த ஃபுட்டே சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இப்போ அந்த அக்கா ஊற்றுறாங்க பாருங்கள் ஒரு ஸ்பெஷல் தண்ணி. இந்த தண்ணி தான். இதை போட்டோடனே அவங்க ஃபுட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. பாய் ஆல்.